Hi friends, நான் Kiruthikaprabhakaran. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாப் ஹிப்னாட்டிசம் பண்ண போகிறோம். அதாவது ஜாபை அப்படியே விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கைடட் ஹிப்னாட்டிசம். நான் சொல்ல 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 நீங்கள் கண்ணை மூடி அதை விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. பாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. இப்போது ஹெட்செட் போட்டுக்கோங்க. உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய மூச்சை 3 தடவை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. டீப்பாக பிரீத்தை உள்ளே எடுத்து வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. எந்த மாதிரி இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி இடத்த உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள். அதை அப்படியே விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையுமே ரசிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுது அதை கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து வரீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு வேலை, இல்லை ஒரு கம்பெனி, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், நீங்கள் வேலை செய்கிற இடம், இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்த இப்போ உங்கள் கண்களால் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்க? உங்களுடைய வேலையோட இடத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அதை அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த வேலையில நீங்க என்னவா இருக்கீங்க அதை அப்படியே விஷுவலைசேஷன் பண்ணுங்க. உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு நீங்க யாரா இருக்கீங்க? அவங்க உங்க கூட வேலை செய்யறவங்களா, இல்ல உங்ககிட்ட வேலை செய்யறவங்களா? இப்போ நீங்க வேலை செய்யற இடத்தை சுத்தி பார்க்குறீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை உங்க கண்ணால பார்க்குறீங்க? இப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பொருளை தொட்டு பாருங்க. அது லேப்டாப்பாக இருக்கலாம், சிஸ்டமாக இருக்கலாம், இல்லாத மிஷின்ஸாக இருக்கலாம், இல்லை பொட்டிக் மாதிரினா துணிகளாக இருக்கலாம், கடைனா மார்க்கெட்டில் இருக்கிற விஷயங்களாக இருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே இருக்கிற பொருட்களை உங்கள் கைகளால் தொட்டு பார்க்குறீங்க. நீங்கள் செய்கிற உங்களுடைய வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்க
அதை எவ்வளோ ரசித்து உணர்ந்து செய்கிறீங்க அப்படின்றத நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தோட என்விரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? கூட்டமான இடமா இருக்கா, இல்லை வேலை ஆட்கள் இருக்கிற இடமா இருக்கா, இல்லை நீங்கள் மட்டும் இருந்து வேலை செய்கிற இடமா இருக்கா? ஓகே, இந்த வேலை மூலமாக உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது அதை நினச்சி பாருங்க. இந்த வேலை மூலமா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது? இப்போ அந்த வருமானம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்க. நீங்கள் சம்பாதிச்ச இந்த பணம் எப்படி இருக்கு? கட்டுக்கட்டாக இருக்கா, இல்லை ஒவ்வொரு பணமும் சுருண்டு தனித்தனியாக இருக்கா, இல்லை உங்கள் ஃபோனில் உங்களுடைய சேலரி மாதிரி மெசேஜாக வந்திருக்கா? இப்போ உங்கள் கண்களால் உங்களுடைய சம்பளத்தை பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? உங்களுடைய இந்த சம்பளம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கா? இந்த சம்பளம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பூர்த்தி செய்யுது அதை நினச்சி பாருங்க. சரி, நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய வேலையோ தொழிலோ மரியாதைக்குரியதாக இருக்குதா? யாராவது உங்களை பார்த்து பெருமையாக பேசுகிறாங்களா? அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க யார், உங்களை எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்கன்னு நினச்சி பாருங்க. இப்போ உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா? அப்படி யாராவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க யாராக இருக்காங்க? உங்கள் மேனேஜரா, இல்லை கோவொர்க்கரா, இல்லை உங்ககிட்ட வேலை செய்கிற பர்சனா, இல்லை உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டா, உங்களுடைய லவ்வரா? யார் இப்போ உங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்க. இப்போ உங்களுடைய வேலை இடத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு? அதை நீங்கள் எப்படி பயணிக்கிறீங்க, எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ராவலை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத நினச்சி பாருங்க. இப்போ சொல்லுங்க, உங்களுடைய வேலை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதா இருக்கு? சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும்னு தோணுதா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஜாபை இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாரும் பார்த்தீங்களா? உங்களுடைய வேலைக்கு மனசார நன்றி சொல்லுங்க. இப்போ
நான் 1 2 3 அப்படின்னு சொன்ன உடனே கண்ணு முடிச்சிடலாம். 1 2 3. ஓகே. எத்தனை பேர் உங்கள் வேலையை என்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் படித்து பார்த்து இந்த ஹிப்னாட்டிசம் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.